நண்பர்களே, தமிழகத்தை விட்டு நம்ம வெளியில் போய் பிற மாநிலங்களை பார்த்தோம்னா தான் தமிழகத்துடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது நண்பர்களே. உதாரணத்துக்கு நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட விடுங்க. இருக்கிற திமுக அரசு திராவிட மாடல் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ பேசினாலும் கூட கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயங்களை பற்றி பார்த்தோம்னாலே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னாக்க நம்மளை முதல்ல கவர்கிற விஷயம் அல்லது பாதிக்கிற விஷயம் அப்படி என்ன அப்படின்னாக்க ரோட் டிரான்ஸ்போர்ட் தான். சுமார் 10 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நண்பர்களே, தமிழ்நாடு ரோடு அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் தமிழ்நாடு எல்லையை தாண்டி கேரளா போனோம் அல்லது ஆந்திரா போனோம்னா நீங்கள் திருப்பதி போகும்போது பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு பார்டர் தாண்ட உடனே அப்படியே கல் முள்ளுமா அப்படியே குண்டும் குழியுமா கிடக்கும் ரோடெல்லாம். அவ்வளவு மோசமாக இருந்தது பிற மாநிலங்களுடைய நிலை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா நிலைமை அப்படியே உல்டாவாயிருச்சு. திமுக ஆட்சி மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் இருந்தபோதும் கூட தமிழகத்தில் பெரிய அளவில் நாம் ரோடு வசதிகளை ஏற்படுத்துவதை குறைத்து கொண்டு விட்டோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி எலெக்ஷன் வந்துடுச்சு, அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 2 மாதம்தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து நீங்கள் ரோட்டை பாருங்களேன், குண்டும் குழியுமா அவ்வளவு கேவலமாக கிடக்குது. எலெக்ஷன் வந்தாலாவது நம்ம ஊர்லாம் முந்திலாம் ரோடாவது போடுவாங்க. இப்போ எல்லாம் எலெக்ஷன் வர்றதுனா கூட எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திராவிட அரசு போயிருச்சு. அப்படின்னா யாரை குறை சொல்கிறது அப்படின்னே தெரியல. ஒரு நல்ல உதாரணத்தை எடுத்துக்கோமே. நீங்கள் ஷீரடி போயிருப்பீங்க, ரைட்டா? நீங்கள் மகாராஷ்டிரா போகிறீங்க, மும்பை ஏர்போர்ட்டில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னாக்கா ஏர்போர்ட்டில் இருந்து வெளியில் வந்த உடனே நீங்கள் வந்து எங்கள் ஹைவேக்கு போயிடுவீங்க. ஹைவேலிருந்து கொஞ்சம் தூரத்துலேயே அவுட்டர் சிட்டி தாண்டின உடனே ஒரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு ஒரு சாலை பிரியுது. அந்த சாலை நேராக ஷீரடி போகுது. அப்படி நேர் ரோட்டில் போகிற ரேஞ்சுக்கு 6 லேன் பாதை. அதுவும் எப்படின்னா பிரமாதமான சாலை. 2 பக்கமும் தடுப்பு சுவரோட ஆடு மாடெல்லாம் குறுக்க வர்றது. இந்த நம்ம ஊரில் பார்த்தோம்னா நல்லா ஹைவேல போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா டிவைடர் வச்சுருப்பான், ஊருக்கு குறுக்க வருது, ஊருக்காரங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுகள்லாம் டிவைடரை வச்சுருக்குங்க. நீங்கள் ஹைவேல போகிறதுக்கான காரணமே நீங்கள் அந்த ஸ்பீடில் போக முடியும் அப்படிங்கிறதுக்கு தான். ஓவர் ஸ்பீடு போகணுங்கிறதுல அந்த ஹைவேல நமக்கு என்ன ஸ்பீட் லிமிட் இருக்கோ அதில் போகலாம்ல. ஆனால் இங்கே என்னடானா நம்ம ஊரில் விடவே மாட்டாங்க. ஆடு மாடு குறுக்க வரும், ஆளுங்க குறுக்க வருவாங்க, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே மும்பையிலேருந்து ஷீரடி போகிற ரோடு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே நண்பர்களே. அதுவும் எப்படி, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட நேஷ்னல் ஹைவேயோ நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வேலாம் இல்லை, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் வே 2, அதாவது மாநில அரசு போட்டிருக்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் வே. அதில் போனோம்னா தான் நமக்கு அந்த மாநிலங்கள்லாம் எவ்வளவு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் ரெகுலராக ட்ராவல் பண்ணுற ஆட்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளி ஸ்டேட்டுக்கு போனால் ரோடு கேவலமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போல்லாம் நம்ம அப்படி முன்பெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண ஆட்கள் இப்பொழுது நம்ம வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா பிற மாநிலங்கள் பயங்கர வேகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வளர்ந்து வர்றதை பார்க்க முடியுது. அதுவும் உத்தரப்பிரதேசலாம் போனோம்னா சான்ஸே இல்லை. நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டெல்லி போயிருந்தீங்க, கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எங்கே, டெல்லி, ஆக்ரா, மதுரா, ஜெய்ப்பூர், இதுதான் கோல்டன் ட்ரையாங்கிள். இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் டூர் போயிருந்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஆக்ரா போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எப்படி இருக்கும் ரோடுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் போய் பாருங்கள், சான்ஸே இல்லை. அவ்வளவு அருமையான சாலைகளை அவங்க படபடன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதற்கு முழுக்க காரணம் என்னன்னா மாநில அரசுகள், அந்தந்த மாநிலங்களுடைய அரசுகள் அவ்வளவு பிரமாதமாக செயல்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மாநில அரசு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்புகளுக்கு செலவு பண்ணால் அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை விட்டுவிட்டு மாநில அரசு டாஸ்மாகை நடத்துகிறேன், சாராய கடையை நடத்துகிறேன், அதில் வர்ற வருமானத்தை பூரா நான் இலவசமாக கொடுப்பேன், மாதம் 1000 ரூபா, இந்த உனக்கு வேணுமா, உனக்கு 1000, உனக்கு 1000, உனக்கு 2000 அப்படின்னா காசை இப்படி விரயமாக்கி விட்டு கடைசியில் ஃபண்ட் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல. அவங்க மத்திய அரசுன்னு வேறு சொல்ல மாட்டாங்கல்ல, அது என்னது, ஒன்றிய அரசு கொடுக்கல. நீங்கள் மத்திய அரசுன்னு சொன்னாலும் அதே தான், ஒன்றிய அரசுன்னு சொன்னாலும் அதே தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யூனியன் கவர்மெண்ட்டு முடிஞ்சு போச்சா? இது இப்போ நீங்கள் சொன்னதுனால என்னத்தை சாதிச்சிட்டிங்க இந்த 5 வருஷத்தில் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்லையா? இதே போல் நீங்கள் பிற மாநிலங்களுக்கு ட்ராவல் பண்ணுகிற அடிக்கடி முன்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணுற ஆட்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லுவாங்க நண்பர்களே. தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் பயங்கரமாக பின்தங்கி விட்டது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது.